நடைபெற உள்ள 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளராக அன்பு தங்கை திருமதி அஸ்வினி பூபதி பாலன் அவர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான வேட்பாளர் அறிமுக கூட்டமும் நாம் தமிழர் கட்சியின் குடும்ப உறவுகள் சந்திப்பு நிகழ்வும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியின் திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் குடும்ப உறவுகள் இந்த நிகழ்வுல பங்கேற்றிருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வினா கேள்வி. அவங்களை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி கட்சியெல்லாம் வந்து இப்பதான் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலையும் பாலியல் சமத்தோட 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்குன்னு இடம் ஒதுக்கி கிட்டத்தட்ட 95% வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட சூழல்ல ஒவ்வொரு தொகுதியா வேட்பாளர் அறிமுக நிகழ்வு இதே போல திருமண மண்டபங்கள்ல நாம் தமிழர் கட்சி குடும்ப உறவுகளை ஒன்றாக இணைச்சு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வசதி இருக்கிற சூழல்ல நாங்க இப்ப இருந்தே தேர்தல்ல எங்களது வெற்றியை உறுதிப்படுத்தும் விதமாக நாங்கள் எங்களது பணிகளை புயல் வேகத்துல தொடங்கி இருக்கிறோம். அண்ணன் சீமான் தொடர்ந்து சுற்றுப்பயணத்துல இருக்காங்க. நேற்று கூட பெரம்பலூர்ல தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணைய அந்த குளறுபடிகளுக்கு எதிராக மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் மக்கள் பிரச்சனையில மக்களோடு நின்று கொண்டிருக்கின்ற மகத்தான தலைவராக அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. எனவே தனித்து ஒரு சுற்றுப்பயணம்னு எங்களுக்கு கிடையாது. தினந்தோறும் மக்களோடய இருக்கின்ற தலைவருக்கு தனித்து சுற்றுப்பயணங்கள் தேவையில்லை. எப்போதாவது வருகின்ற தலைவர்களுக்கு தான் அது போன்ற சம்பிரதாயங்கள் தேவை. எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அதனால உருவாகாதுங்க. ஏன்னா அவருக்கு கூடுற கூட்டங்கிறது அவர் முகத்தை பார்க்கிற கூடுற கூட்டம். திரையரங்குல முதல் நாள் திரைப்பட காட்சிக்கு திரள்கிற அந்த கூட்டம் வந்து வாக்காலாம் மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் முகத்தை பார்த்துட்டே கூட்டம் இந்த முறை நீங்க திருவாரூர்லயே பார்த்திருக்கலாம். முகத்தை பார்த்துட்டு அவர் பேச்சை கேட்காம கூட்டம் கலையுது. ஆனா நாங்க அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் தமிழ் தேசிய தத்துவத்தை நிறுத்தி தலைவர் பிரபாகரனை முன்னிறுத்தி இங்க மாற்று அரசியல் புரட்சி என்பதை உருவாக்கி நாங்க ஒரு மகத்தான ஒரு அரசியல் புரிய இங்க செஞ்சுட்டு இருக்கோம். மாற்று அரசியல் என்னங்கிறத தமிழக கட்சிகளுக்கு உணர்த்தும் விதமாக ஒவ்வொன்றும் பொது தொகுதிகள்ல ஆதித்தமிழருக்கு இடம், பாலியல் சமத்துவம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு என்று பல்வேறு விதமான புதிய திட்டங்களை நாங்க இந்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு தத்துவ எதிரியாக இருக்கின்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தான் எங்களுக்கு எதிரிகளை ஒழிய இவர்கள்லாம் எங்களுக்கு நாங்க எதிரிகளா கூட நாங்க நினைக்கல. என் பேர் அஸ்வினி, கணவர் பேர் அஸ்வினி பூபதி பாலன். அஸ்வினி பூபதி பாலன் என்னோட பேரு. நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். திருவாரூர் தான் என்னோட சொந்த ஊர். திருவாரூர் பிறந்தது வளர்ந்தது, பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே நான் திருவாரூர் தான். என்னோட கட்சி பணி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் 2017 களத்துல இருக்கேன். என்னுடைய 21 வயதுல இருந்து நான் களத்துல நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 28 வயசு ஆகுது. இதுக்கு முன்னாடி தேர்தல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்காததுக்கு ஒரே காரணம் ஏஜ் தான். அந்த வயசு அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் அண்ணன் எனக்கு வாய்ப்பு கொடுக்காம இருந்தாங்க. அக்கா களம் கண்டாங்க. எனக்கு எங்க எல்லாருக்கும் உறுதுணையா நின்று அக்கா களம் கண்டாங்க, வினோதினி அக்கா. இன்னைக்கு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய பிறந்த ஊரான சொந்த ஊரான திருவாரூரை கலைஞருடைய கோட்டை அப்படின்னு சொல்றத உடைச்சி நாம் தமிழர் கோட்டை அப்படின்னு உருவாக்குற இடத்துலதான் நாங்க இளைஞர்கள் இருக்கோம். இன்னைக்கு இளைஞர்கள் கையில தான் தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறத எங்க அண்ணன் எல்லா இடத்துலயும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, கனவு காணுங்க, இளைஞர்கள் எல்லாரும் கனவு காணுங்க, அப்பதான் நாடு சீக்கிரம் வல்லரசாகும் அப்படின்னு. அதை எங்க அண்ணன் மட்டும்தான் களத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை நல்வழியில் அரசியல் படுத்தி ஒழுங்கு ஒழுக்கம் ஒரு நடைமுறை, நம்ம வந்து வாழ்க்கை நடைமுறைனா என்ன, அரசியல்னா என்ன, ஒருத்தருக்கும் அரசியல் எந்த அளவுக்கு முக்கியம்
காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அரசியல் இருக்குங்கிறத உணர்வு பூர்வமா எங்க எல்லார இடத்துலயும் எடுத்து வச்சது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அவங்க வழியில நாங்க தமிழ் தேசியத்தை திருவாரூர்லயும் உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நாங்க களத்துல நிக்கிறோம். திருவாரூருடைய அடிப்படை பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரமான சாலைகள் கிடையாது, தரமான மருத்துவம் கிடையாது, நல்ல கல்வி கிடையாது. நகராட்சியிலேயே உங்களுக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தான் இருக்கே தவிர நகராட்சி பள்ளிகள் கிடையாது. அந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள்லயும் கட்டாயமா நம்ம ஒரு டொனேஷன் அமௌண்ட் கொடுத்துதான் பள்ளிக்கூடம் சேர்ற நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு வந்து இப்ப ஆட்சியை பிடிச்சிட்டு இந்த 5 வருஷத்துல நாங்க திருவாரூரை தூக்கி நிப்பாட்ட போறோம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க அப்பா கலைஞர் ஆட்சியில இருந்தப்ப திருவாரூர்ல அவர் தான் எம்எல்ஏவா இருந்தாரு. அன்னைக்கு இந்த வாக்குறுதிகள்லாம் எங்க போனுச்சுங்கிறது தெரியல. இப்ப இருக்கிற பட்சத்துல அவரு திரும்ப முதல்வர் ஆகணும், திருவாரூரை மையப்படுத்தி நாங்க எங்களோட சொந்த ஊரு அப்படின்னு சொல்லி திருவாரூரை மண்ணுக்குள்ள அடைக்கணும்னு பாக்குறாங்க. நாங்க வந்து மண்ணுல புதையவர்கள்லாம் கிடையாது, நாங்க விதைத்தவர்கள். எங்க அண்ணன் எங்களெல்லாம் விதைச்சிருக்காரு. விதைத்தவர்கள் உறங்கலாம், விதைகள் உறங்க மாட்டோம் என்னைக்குமே. அதை வந்து எங்க அண்ணன் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க திருவாரூரை ஒரு சிறந்த மாவட்டமா தமிழ்நாட்டுல உருவாக்குறதுக்காக நாம் தமிழர் கட்சியோட இணைந்து ஒரு புரட்சி செஞ்சுட்டு இருக்கோம். என்னுடன் என்ன ஒரு பிரதிநிதியா மட்டும்தான் அண்ணன் நிப்பாட்டியிருக்காங்க. இங்க திருவாரூர்ல நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாருமே வேட்பாளர் தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மட்டும் தான் நாங்க களமாட போறோம். நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாரும் சேர்ந்து திருவாரூரை தமிழ் தேசிய மண்ணா நாங்க மாத்துவோம். அதுதான் எங்களோட குறிக்கோளா இருக்கு. எல்லாருடைய களப்பணியை முன்னிறுத்தி தான் அண்ணன் வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய கடமைகளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கட்சிக்காக 8 ஆண்டு காலா களத்துல உழைச்சிட்டு தான் இருக்கேன். என்னுடைய கடமையை அதிகப்படுத்தியதான் எனக்கு கொடுத்துருக்காங்க அண்ணன். எனக்கு பொறுப்பும் கடமையும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு திருவாரூர்ல வேளாண் பாதுகாக்க மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் ஓஎன்ஜிசி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நாங்க முதல் கட்டமா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கறத சொல்லா இல்லாம செயலா நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். அதை முழுமையா எடுப்போம். அந்த இடத்துல வேலைகள் நடக்காம தடை பண்றதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நாங்க செய்வோம்.